ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவானி ஆரி கிரியேட்டிவ்ஸ். நாம் இன்றைக்கி வந்து 2 ப்ளவுஸ் பார்க்க போகிறோம். 2 ப்ளவுஸுமே வந்து ப்ரைடலு. ஒரே கஸ்டமர் கொடுத்துருந்தாங்க இந்த 2 ப்ளவுஸுமே. இந்த 2 ப்ளவுஸுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சீர்காழியிலேருந்து வந்திருந்த ஒர்க்கு. ஆல்ரெடி நான் இவங்க ஃபேமிலிக்கு வந்து நான் ஒருத்தருக்கு வந்து டிசைன் பண்ணி கொடுத்துருந்தேன். ஸோ அவங்களே வந்து எனக்கு ரெஃபர் பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி இவங்களுக்கும் பண்ணி தரணுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணித்தரலாம் அப்படின்னு பண்ணி கொடுத்துருக்கேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன பண்ணியிருக்கு, இந்த மாடல் எல்லாருமே வந்து பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த டிசைன் தான் ஆஸ் யூஷுவல் வந்து எப்போயுமே 2 லைன் ஜெர்ரி அண்ட் சுகர் பீட் அண்ட் 4 நம்பர் பீட் அண்டு சாரீ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த க்ரீன் கலர் லோடிங்கில் சாரீ இந்த கலர் இருக்குங்க இல்லையா, அந்த கலரில் சாரீ. அதனால் நான் என்ன பண்ணியிருந்தேன்னா, ஸோ அந்த க்ரீன் கலரு த்ரெட்டில் வந்து லோடிங் மாதிரி கொடுத்துட்டு, அதே மாதிரி பேக் நெக்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கொடி டிசைன் போகும் இல்லையா, அந்த டிசைன் வந்து நான் கொடுத்துட்டு அண்ட் அதேமாதிரி நடுவில் வந்து ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த லீஃப்லாம் வரைஞ்சிடுறாங்கள்ல, வரைஞ்ச பிறகு 2 லைன் ஜெர்ரி அண்ட் சுகர் பீட் 4 நம்பர் பீட் திருப்பி சுகர் பீட் போட்டுட்டு நடுவில் ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ண போவாங்க. அப்படி பண்ணும்போது ஸ்டோன் ஒரு வாட்டி நீங்கள் வந்து கரெக்டாக பண்ணிவிடுவீங்க லீஃபு, ஆனால் ஒரு லீஃப் வந்து உங்களுக்கு ஸ்டோன் வைக்கிறதுக்கு இடம் இல்லாமல் நீங்கள் தவிப்பீங்க. ஸோ அதே வந்து நீங்கள் ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் லைன் அடுத்தடுத்த லைன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கரெக்டாக அந்த ஷேப் வந்து வந்துடும். ஸோ இது வந்து பேக் நெக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாரீ வந்து இந்த கலருன்றனால அங்கங்கே நான் வந்து த்ரெட் லீஃப் தாம்பூல் ஒர்க் வந்து கொடுத்துட்டு ஹை ஷேப்பில் ஸ்டோன்ஸ் இருக்கு இல்லையா, கோல்டு குந்தன், அது வந்து நான் அங்கங்கே ஸ்டிஃப் பண்ணிவிட்டு ஜரியில் வந்து 2 லைன்ஸ் வந்து அவுட்ரு கொடுத்துருக்கேன். அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒயிட் ஸ்டோன், அந்த கேப் ஸ்டோன் வருது பார்த்திங்களா, அந்த ஸ்டோன் வந்து நான் அங்கங்கே வந்து ஒயிட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன், எனக்கு கொஞ்சம் பார்க்க அழகாக இருக்கும் அப்படின்றதுக்காக. அது நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹேங்கிங்ஸும் வந்து சேம் அதே மாதிரி இது என்ன பண்ணியிருந்தனோ அதே மாதிரி ஹேங்கிங்ஸும் அதுக்கேற்ற மாதிரி மேட்சிங்காக நான் போட்டுட்டேன். இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேக் நெக்கு. இப்போ நான் ஹேண்டு காட்டுறேன். இப்போ ஹேண்டு பார்க்கலாம். ஹேண்டும் சேம் அதே தான். என்ன பண்ணியிருந்தேன்னா 2 லைன்ஸ் ஜெர்ரி அண்ட் 4 நம்பர் பீட் அண்ட் லோடிங்லாம் கொடுத்துட்டு இந்த புட்டாஸ் எல்லாமே வந்து ஒயிட் ஸ்டோன் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். பேக்கில் என்ன கொடுத்துருந்தனோ அதே மாதிரி கொடி டிசைன் மாதிரியே ஃபுல்லாக வந்து ஹேண்ட்லேயும் வந்து நான் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் வந்து ஹேண்ட். ஓகேங்களா, இந்த பொசிஷன்லாம் பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த சென்டர் மட்டும் கொஞ்சம் கிராண்டாக கொடுத்துருந்தேன் நான். இங்கே பார்த்திங்கன்னா தெரியும், சென்டர் மட்டும் கிராண்டாக கொடுத்துட்டு இந்த பொசிஷனில் இப்படி இந்த நீட்டு வாக்கத்தில் கொண்டு வந்து அப்படி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஃப்ரண்ட் நெக்கும் சேம் அதே தான். பேக்கில் என்ன பண்ணியிருந்தனோ அதே தான் ஃப்ரண்ட் நெக். இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் நெக் லோடிங் அண்டு அதே மாதிரி அந்த கொடி டிசைன் மாதிரி பண்ணிவிட்டு ஃபில்லிங் எல்லாமே வந்து பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டிசைன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னொரு ப்ளவுஸ் வந்து இப்போ நான் காட்டுறேன் உங்களுக்கு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்த 2வது ஒரு ப்ளவுஸு. அது வந்து டம்மியில் போட்டிருந்தேன். இது டம்மி போட்டு வீடியோ எடுத்துட்டேன். சரி இப்படியே உங்களுக்கு காட்டலாம் அப்படின்றதுக்காக இப்படியே வச்சு பண்ணுறேன். இதுவும் ஆஸ் யூஷுவல் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 லைன் ஜெர்ரி அண்ட் சுகர் பீட் அண்ட் 4 நம்பர் பீட் அண்ட் லோடிங். சாரீ வந்து மெரூன் கலர், ஸோ அதனால் வந்து ஆல்டர்னேட்டிவாக வந்து லோடு கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து மெரூன் அண்டு கோல்டு ஸ்டோன் வந்து ஆல்டர்னேட்டிவாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சுகர் பீட்டில் வந்து ஒரு லைன் மாதிரி ஃபார்ம் பண்ணி ஃபுல்லாக வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இந்த இடத்துல. சரிங்களா, ஸோ அதுக்கப்புறம் வந்து அதே மாதிரி கோல்டு அண்ட் மெரூன் ஆல்டர்னேட்டிவாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஜரியில் அவுட்லைன் கொடுத்துட்டு அந்த த்ரெட்லேயும் வந்து ஒரு அவுட்லைன் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ கொஞ்சம் பார்க்க அழகாக இருக்கும், அட்ராக்டிவாக இருக்குன்றதுக்காக. அண்ட் அதேமாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹேங்கிங்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு இதுவாக பண்ணி கொடுத்துருக்கேன். அதாவது நடுவில் ஸ்டோன்ஸ் அண்ட் சுகர் பீட் அண்ட் 4 நம்பர் பீட். ஸோ சேம் இதே மாதிரி இருக்கட்டும் அப்படின்றதுக்காக. டாட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கங்கே வந்து ஆல்டர்னேட்டிவாக மெரூன் அண்டு கோல்டு வந்து ஒட்டிட்டு சுகர் பீட் அண்டு 4 நம்பர் பீட்ஸ்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து பேக் நெக்கு. ஹேண்ட் வந்து கொஞ்சம் ஹெவி ஒர்க்கு. ஸோ இதுதான் வந்து ஹேண்டு. ஹேண்டில் வந்து பார்த்திங்கன்னா செக்குடு ஃபஸ்ட்டு வந்து சுகர் பீட்லாம் அவுட்லைன் கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் 2 லைன்ஸ் ஜெர்ரி கொடுத்துட்டோம். முடித்த பிறகு இந்த சன் மாதிரி ஒரு டைப்பில் வந்து ஃபுல்லாக பண்ணிவிட்டு ஸ்டோன்ஸ் வச்சுட்டு சுகர் பீட் போட்டுட்டு 4 நம்பர் பீடும் ஒரு சுகர் பீடும் ஃபுல்லாக வந்து ரவுண்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இருக்கிற ஸ்பேஸில் இந்த ரைஸ் பீட் வந்து அங்கங்கே நான் வந்து இந்த பக்கம் பார்த்த மாதிரி இந்த மாதிரி வந்து ஒட்டியிருக்கேன். ஒட்டி முடித்த பிறகு கழுத்துக்கு என்ன பார்ட்ரு போட்டிருந்தனோ அதே தான் வந்து ஹேண்டுக்கும் நான் போட்டிருக்கேன். இதில் என்ன ஒன்று விட்டுட்டேன் அப்படின்னா அந்த கழுத்துக்கு போட்டிருந்த அந்த ஸ்டோன் மட்டும் நான் இதில் விட்டுட்டேன். மற்றபடி பேக் நெக்கில் என்ன போட்டிருந்தனோ அதே தான் நான் அந்த ஹேண்டுக்கு வந்து நான் பண்ணியிருக்கேன்.
அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹேண்டு ஃபுல்லாக வந்து இந்த ஹெவி ஒர்க் வந்து கொடுத்துருக்கோம். இது வந்து பார்க்கவே கொஞ்சம் அழகாக இந்த க்ரீன் ப்ளவுஸ்னாலே வந்து நல்லாயிருக்கும்ல. ஹெவி ஒர்க் கொடுத்தோன்னா நம்ம எந்த சாரீ கான்ட்ராஸ்ட் சாரீக்கு எதுக்குன்னா நம்ம மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம். ஏன்னா சாரீ வந்து மெரூன் கலர் இப்போ ட்ரெண்ட் வந்து உங்களுக்கு க்ரீன் வித் மெரூன் வந்து நிறைய எல்லாருமே வந்து சாரீ வந்து மெரூன் எடுக்கிறதுனால ஸோ காம்பினேஷன் வந்து க்ரீன் வித் மெரூன் தான் நிறைய பேர் வந்து போடுவாங்க. ஸோ அதுதான் வந்து இந்த டிசைனு. இது வந்து ஹேண்டு. ஃப்ரண்ட் நெக் வந்து ஆஸ் யூஷுவல் பேக்கில் நம்ம என்ன கொடுத்துருக்கோமோ அதே தான் வந்து நான் ஃப்ரண்ட் நெக்குக்கும் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது அவங்க அந்த கஸ்டமர் தான். ரெண்டு ப்ரைடல் ப்ளவுஸுமே அந்த கஸ்டமர் தான். இதுக்கு வந்து 11 inches ஹேண்ட் வச்சுருந்தாங்க, அதுக்கு வந்து 7 inches ஹேண்ட் வச்சுருந்தாங்க. ஸோ அதனால் வந்து இது ஒரு 5 days கூட ஆகலை, 4 daysலேயே ஃபினிஷ் பண்ணிட்டோம். அது ஒரு 3 daysலேயே நாங்கள் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துட்டோம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 2 டிசைனுமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய். அடுத்தடுத்த ஆர்டர்ஸ் நிறையா இருக்குது. நான் ஒரு வீடியோவாக உங்களுக்கு போட்டுகிட்டே இருக்கேன். பாய் பாய். Feeling behind my eyes, you stood out 'cause you were in red. Then against my intentions I let you turn me violet instead. Summer high, met you in August, New York back to my cold apartment. Distance sucks but at least I'm still with you. Whiteout skies, middle November, you and I, flights to wherever. I don't mind as long as it's with you, as long as it's with you. At the festival that we met at, where you were just a face in a crowd, and now I can't imagine me with anybody else. As we close out the night,